சிறா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கும் மிதுன ராசி ஞான ராசி, ஞான வீடு. மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மிதுன ராசிக்கு டிசம்பர் மாதம் மிக சிறப்பாக இருக்குங்க. 2024 ஆண்டின் கடைசி மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த சிறப்பை யார் சார் கொடுக்குறாங்க அப்படின்னா செவ்வாயும் சுக்கிரனும் கொடுக்குறாங்க. சரியா, அருமையாக இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் 2 நல்ல கிரகங்கள். பிருகுமங்கல யோகம்பாங்க. செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். சுக்கிரன் அதை காட்டிலும் முக்கியமான கிரகம். செவ்வாய் ஒரு பாவ கிரகம், சுக்கிரன் ஒரு இயற்கை சுப கிரகம். இந்த 2 கிரகங்களும் தங்களுக்குள்ளே சந்திச்சுக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுபத்துவம் மாறாரு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லதல்ல, குடும்பத்துக்கு நல்லதல்ல. இப்போ அந்த செவ்வாய் சுபத்துவம் மாறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் கெடுபார்வை படுகிற இடங்கள் ராசிக்கு 5 8 9 நல்ல நிலைமை ஆகுது. அருமையான அமைப்பு. 5 9 2 கோணங்கள் வலுப்புறது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருந்தார். இதில் 8ஆம் இடங்கிறது அசுபஸ்தானம் தான். அசுபஸ்தானத்தை ஒரு பாவகாரகம் பார்த்துச்சுன்னா அந்த அசுபத்தன்மை குறையும். அது ஓரளவுக்கு நல்லது. அது ஓரளவுக்கு நல்லது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிற மாதிரி. ஆனால் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடாது. அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்த்துச்சுன்னா அதிர்ஷ்டம் குறைஞ்சி போயிடும், கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். இனிமேல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கூடிரும், கேட்டது கிடைக்கும். சரியா நேயர்களே, அதை சுக்கிரன் தாராரு. சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. எப்போ சார் போகிறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு 5 12 கூடியவன். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், மந்தரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், புத்திரஸ்தானம். அதுபோக கூடுதலாக 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். அந்த சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு 29 11 2024 போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கு நல்ல வலிமை தான் சொல்கிறாங்க. சரியா, கார்த்திகை 14 வெள்ளிக்கிழமை போகிறாரு. பார்த்தீங்களா, வெள்ளிக்கிழமையும் சுக்கிரனுக்கு உகந்த நாள் தான். ஸோ சுக்கிர வாரம் அன்னைக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு கோச்சாரத்தில் சுக்கிரன் போனார்னா என்ன சார் அப்படின்னு ஒரு பலனை பார்த்தோம்னா, ஒரு வரி பலனை பார்த்தோம்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வாழ்க்கை வசதியை கொடுப்பாரு. சரியா, ஸ்திரீ சுகத்தை கொடுப்பாரு. ஸ்திரீ சுகம்னா என்ன, பெண்களால் சுகம் இருக்கும். அவ்வளோதான். 2 வந்துருச்சு நமக்கு. பிரச்சனையே பெண்களால் தான் குடும்பத்தில் மேக்சிமம். எதனாச்சும் ஒரு பிரச்சனைனா அதை நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு மூலாதாரம் பெண்கள் மூலியமாக தான் வந்திருக்கும். மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த காலத்தில் சாம்ராஜ்யங்கள் ஆண்டதும் எல்லாம் பெண்களால் தான். இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. ஓகே, அதெல்லாம் பழைய கதைகள் புராண வரலாற்றில் இருக்குது. அது மாதிரி பார்த்தோம்னா ராமாயணம் உருவானதும் பெண்ணாலே, மகாபாரதம் போர் வந்ததும் பெண்ணாலே. தெரியும், ராமாயணம் சீத்தைக்காக போர் பண்ணார் ராமர். மகாபாரதம் பாஞ்சாலி சபதத்துக்காக ஒரு சண்டையை நடந்துச்சு. ஓகே, ரொம்ப எல்லாம் எடுத்துக்காட்டெலாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புரியும். மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் அப்படி லைட்டாக அப்படி கோடு புள்ளி வச்சா கோடு போட்டுருவீங்க. கோடு இருந்தால் ரோடு போட்டுருவீங்க. ரோடு இருந்தால் பாலம் கட்டி அது மேலே பிரயாணம் பண்ணிடுவீங்க. அதனால் மிதுன ராசிக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் எடுத்துக்காட்டு ஓமைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன புண்ணாக்குன்னு நிற்பீங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசினியர்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் நின்று வாழ்க்கை வசதியும் ஸ்திரீ சுகத்தையும் கொடுக்குறாரு, பெண் சுகத்தையும் கொடுக்குறாரு. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு கல்லில் 2 மாங்காய். செவ்வாயை சுபத்தப்படுத்துகிறாரு. சரி சார், செவ்வாயை சுபத்தப்படுத்துகிறாரு, செவ்வாய் பார்வை சுக்கிரனுக்கு விழுகத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல வக்கர நிலையில் அடைகிறாரு. இது சூப்பர். எப்படின்னா அவர் வக்கரம் அடைகிறாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச செவ்வாய் வக்கரம் அடைகிறது உச்சத்துக்கு சமம். பரவாயில்ல. சரியா, செவ்வாய் உச்சம் அடைஞ்சால் என்ன, 6 ராசிக்கு 6 11 கூட உச்சம் அடைகிறதுனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும், லாபம் நல்லாயிருக்கும், மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கே வருவார். உங்கள் ராசிக்கு மறுபடியும் வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். அவர் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அந்நேரம் நான் வீடியோ போடுறேன். சரியா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றதுக்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. சரியா நேர்களே, அந்நேரம் நான் வீடியோ போடுறேன். 5 எப்போ வராருன்னா அந்த டேட்டையும் சொல்லிடுவோம், நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு எப்போ சார் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா வக்கரமாகி வராரு. 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கே வராரு அவர். செவ்வாய் வர்றதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த இயல்பு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வராரு. சரியா, ஜனவரி 20க்கு மேலே தான் வராரு. இன்னும் நாட்கள் இருக்குது. அதை பற்றி இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா நேயர்களே, அது அப்புறம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். 21 1 2025 கரெக்டாக ஜனவரி 21ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கு வராரு, பின்னோக்கி வராரு. ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து சுக்கிரன் செவ்வாய் வந்து சுபத்தப்படுத்துறாரு. பிருகுமங்கல யோகம், அந்த சந்திப்பு நடக்கிறது பிருகுமங்கல யோகம். பிருகுனா சுக்கிரன், மங்களகாரகனா செவ்வாய், இவங்க ரெண்டுத்துக்குள்ள சந்திப்பு நடக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே அஷ்டலட்சுமி யோகம். அஷ்டலட்சுமி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா 2ஆம் இடம் உங்கள் வீடு, மனை. ஸோ அஷ்டலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா வீட்டில் அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும். அஷ்டலட்சுமி வந்துட்டாலே அனைத்து தோஷங்களும் நீங்கிரும். அதனால் உங்களுக்கு வந்து 29/11/2024 இருந்து 25/12/2024 வரைக்கும் ஒரு மாத காலம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போவார். நல்ல அமைப்பு தான். அங்கே இருக்கிற சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். அருமையான அமைப்பு தான். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை சுபத்தப்படுத்துறதுனால, பாக்கியஸ்தானம் ஏற்கனவே மகாலட்சுமி ஸ்தானம் ஜோதிட விதியின்படி. ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வரையும் 2 மாதத்துக்கு ஒரு நல்ல லட்சுமி கடாட்சியத்தை கொடுக்குறாரு. அஷ்டலட்சுமியுடைய அனுக்கிரகம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குது. அது எந்த லட்சுமியாக இருந்தாலும் சரி, தனலட்சுமியாக இருந்தாலும் சரி, தானியலட்சுமியாக இருந்தாலும் சரி, பாக்கியலட்சுமி இருந்தாலும் சரி, மகாலட்சுமி இருந்தாலும் சரி, அஷ்டலட்சுமி 8 பேரும் இருந்தாலும் சரி, அந்த லட்சுமியோட அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. ஓகே, இதனால் பலன்கள் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, திரண்ட செல்வம் கிடைக்கும். பணம் வந்து ஒரு பல்காக கிடைக்கும். அது எப்படினாலும் கிடைக்கும். குடும்பத்துக்கு கிடைக்கும், மறைமுகமாக கிடைக்கும். 8ஆம் இடம் ஒரு மறைவிடத்தை கொடுக்கும். அதனால் எதிர்பாராத பணம், திடீர் பணம் கிடைக்கும். எதிர்பாராத பணம் எப்படி சார் அப்படின்னா, சீட்டு கிடைக்கும், லாட்டரி சீட்டு அடிக்கலாம். அதுபோக வந்து ஏன்னா 2ஆம் இடம் வலுப்புறது. லாட்டரி சீட்டு அடிக்கிறதுக்கு 2, 5, 9, 11 நல்லா இருக்கணும். 5 கூடியவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்தை சனி பகவான் சுப ஒர்க் எடுத்திருக்கிறாரு. 11ஆம் இடம் எப்படி சார் இருக்குது? 11ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இல்லை. 11ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இல்லை. ஆனால் 11 கூடையவன் வந்து சுக்கிரன் பார்வையில் வராரு. இப்படி தான் காம்பினேஷன் ஆகும். அதனால் ஜனன ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறவங்களுக்கு லாட்டரி சீட்டு யோகம் அடிக்கும். எல்லாத்துக்கும் அடிக்காது. ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கண ரீதியாக 2, 9, 11 நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அப்படி தான் சொல்ல முடியும். ஏதோ ஒன்று கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கிறதோ இல்லையோ, ஏதோ ஒன்று முதலுக்கு மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். சிக்கனத்தை கடைப்பிடிப்பீங்க. பெண்கள்கிட்ட ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க. பெண்கள் மேலே ரொம்ப பற்றாக இருப்பீங்க, ஈகராக இருப்பீங்க, வெறித்தனமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். அதுபோக சில பேருக்கு மனைவி மூலிமா சொத்துக்கள் கிடைக்கும். மிதுன ராசி ஆண்களுக்கு மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும். மனைவி வழி சொத்துக்கள் யாராச்சும் உயிர் எழுதி வைப்பாங்க. இல்லைன்னா எதனாச்சும் வீடு, மனை, வண்டி, வாகனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? கலை கேளிக்கையில் நல்லா ஈடுபடுவீங்க. உல்லாச பயணம் உனக்கே சொந்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி உல்லாச பயணம் போவீங்க. டூருக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் நினைப்பீங்க, வெளியே வர முடியலையா, வீட்டை விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குது, நீ வேறு என்ன உல்லாசத்துக்கு போக சொல்கிற அப்படிம்பீங்க. மழை பெஞ்சான்னு போகக்கூடாதா, கார் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? மழை வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 29ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. பின்னாடி வர நாட்களில் நல்லாயிருக்கும். சரியா? இந்த மழையெல்லாம் முடிஞ்சு போயிடும். இன்னும் ஒரு 4-5 நாளில் மழையெல்லாம் கரையை ஒதுங்கிடும். இந்த புயல் வந்து கரையை ஒதுங்கிடும் 29ஆம் தேதி. அதுக்கு பின்னாடி நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. கையில் காசு பணம் இருக்கும். நல்ல மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. சம்பாத்தியம் நல்லா இருக்கும். சுயமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? தனிச்சையாக தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல மனைவி இருக்கும். அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். கார்த்திகை மாதம் கல்யாண யோகம். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து கட்டிமேளம் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாம்பத்திய சுகம் சிறப்பாக இருக்கும். கணவன் மணி இறக்கமாக இருப்பீங்க. தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பனார் நல்லபடியாக உதவுவார். நல்லாயிருக்கும். சரியா நேரில் இந்த காலகட்டத்தில் வந்து சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. மகரத்தில் வந்து அவர் வந்து ஸ்தான பலம் பெறாரு. வீடு கொடுத்தவனும் வலுப்பட்டுருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் எல்லாத்துக்கும். நியாயமாக ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சுக்கிரன் வந்து செவ்வாயை பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. ரைட்டு தான். ஒரு சுபகிரகம் ஒரு பாபகிரகத்தை பார்த்தா அந்த பாபகிரகம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். தன்னுடைய இயல்பு நிலை மாதிரி நல்ல பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் நீச செவ்வாய் சுக்கிரனை பார்க்குறாரு சார், சுக்கிரன் கெட்டு போயிடறாருல, அதுவும் உண்மை தான். அப்படி கெட்டு போனாலுமே சுக்கிரனுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. யார்? சனி பகவான் வந்து சுப வர்க்கம் எடுத்து சதய 4ஆம் பாதம் எடுத்து சசயோகத்தில் இருக்கிறார். மூலத்திரிவுன்னு ஆட்சிப்பட்டிருக்கனால சுக்கிரன் ஓரளவு செவ்வாயோட தாக்குதலில் ஈடுபட்டாலுமே அவர் வந்து ஓரளவு தாக்கு பிடிச்சிருப்பார். தாக்குதலில் அவர் இருந்தாலுமே தாக்கு பிடிச்சிருப்பார். அதுபோக வந்து அவர் வந்து குருவுக்கு கோணமாக வரார். அது பெரிய விஷயம். இயற்கை சுப கிரகங்கள் தங்களுக்குள்ள கோணமாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? 2 நல்லவர்கள் 2 நல்ல இடத்துல இருந்தாங்களா எப்போயுமே நல்ல விஷயத்தை தான் நினைப்பாங்க, நல்ல விஷயத்தை தான் செய்வாங்க. ஸோ குருவுக்கு சுக்கிரன் கோணத்தில் வராரு. மகரத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு வக்கரமாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதனால் இந்த அமைப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் தங்களுக்குள்ள கோணத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிட்டு நல்ல பலனை கொடுப்பாங்க. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாயோடைய கெட்ட பார்வைப்பட்ட இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல நிலைமையில் இருக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்த்தாரு. 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நாள் பார்ப்பார். அவர் ரொம்ப நாளைக்கு பார்ப்பார். சரியா? அவர் பின்னாடி போகிற வரைக்கும் பார்ப்பார். 21/1/2025 வரைக்கும் பார்ப்பார். 5ஆம் இடத்துல உள்ள கெடுபலங்கள்லாம் குறையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும்.
தாப்பன வழி பங்காளிகள் கூட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், உத்தியோகம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும், பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க, தாய் தப்பன் பேச்சை கேட்பாங்க, பிள்ளைகள் வச்சத்தில் சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளோட திருமணம் நடக்கும். 5ஆம் இடம் சுக்கிரன் வீடு அல்லவா, கலஸ்தரக்காரன் வீடு அல்லவா, 5 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தூரத்திலிருந்து உறவு கிடைக்கும். அது பிள்ளைகளுக்கு நீங்கள் அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா தூரத்து சொந்தம், தூரம் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு வேறு வெளியூர் வெளிமாநில தொடர்பில் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். இந்த அமைப்பெல்லாம் சுக்கிரன் செய்வார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சில பேருக்கு வந்து தூரதேச அமைப்பு இருக்கும், இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிறது. 8ஆம் இடம் சுபத்துவம் வருது. 8ஆம் இடம் சுபத்து 8 12 குடைவன் வந்து 5 12 குடைவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூரதேசத்தில் எதனாச்சும் ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்து வருகின்ற 2 மாதத்துக்கு நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலமாக போய் சில காரியங்களை சம்பாதிக்கலாம், சில சொத்துப்பத்துக்களை நீங்கள் வாங்கலாம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் இப்போ இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அவர் வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்த்துருந்தார். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது. இனிமேல் தேக ஆரோக்கிய பிரச்சனை ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, பரவாயில்ல. சரியா? தேக ஆரோக்கியம் வந்து ஓரளவு நல்லாயிரும். அவருக்கு அசுப தொடர்பு எதுவுமே இல்லை. செவ்வாய் பார்வை இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் செவ்வாய் உடனே பார்க்க மாட்டார். அதுக்குள்ளே அவர் வக்கரம் அடைஞ்சிருவார். 7/12/2024 வந்து வக்கரம் அடைஞ்சிருவார். வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா செவ்வாய் பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருவார். எந்த ஒரு கிரகமும் பின்னோக்கி போகும்போது அதோட பார்வை பலன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இது லாஜிக்காக நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒருத்தரை நின்றுட்டு பார்க்குறோம், பின்னாடியே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம் வச்சுங்களேன், அவரை நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது. பின்னோக்கியே நடந்துட்டு ஒருத்தர் பார்த்தோம்னா நம்ம பார்வையில் சில இதாகும், கிளாரிட்டி குறையும். அது போல தான் செவ்வாய் வந்து வக்கரம் அடைஞ்சிருவார். சூரியனுடைய வெப்பத்தை தாங்காமல் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகும்போது செவ்வாய் பார்வைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது. ஸோ அந்த பவர் இல்லாத செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்க்கறதுனால சுக்கிரன் பாதிக்கப்பட மாட்டார். எல்லாம் லாஜிக் தான். சரியா? நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம கிட்ட நடக்கிற சம்பவங்கள், நம்ம எப்படி சில விஷயங்களை பரிமாறிக்கிறோமோ அது மாதிரி தான் கிரகங்களும் அப்படி தான். கிரகங்கள்னால் என்ன? கிரகங்கள் வந்து பூமி மாதிரி ஒன்று தான். பூமி மாதிரி ஒரு இது தான், உயிரோட்டம் உள்ள பொருள். பூமியில் தோணுனா தண்ணி வருது. அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திலுமே வந்து ஒவ்வொரு இயல்பு இருக்குது. ஓகே, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அதை வந்து ஜோதிட சாஸ்திரம் விஞ்ஞானம் போயிடும். அப்படியே நம்ம வந்து இப்போ செவ்வாய் எடுத்துக்கிறோம், ஒரு பூமிகாரகன். செவ்வாய் வந்து பூமிகாரகன். அவர் சுக்கிரன் பார்க்கறதுனால இப்போ வந்து மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பூமி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி பிரச்சனை இல்லைங்க. தமிழ்நாட்டில் இந்த வருடம் வந்து தண்ணி பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷமும் இல்லை, நல்லாயிருக்கும். இந்த குரோத ஆண்டு வந்து நல்ல சிறப்பாக தான் போயிட்டு இருக்குது. எங்கேயும் தண்ணி பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விவசாயிகள்லாம். டெல்டா மாவட்டத்தில் வந்து பச்சை கலர் துண்டை போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க. சரியா? ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ண வந்துடுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பேச்சே இடம் இல்லை. நல்லா தண்ணி போகுது, சிறப்பாக போகுது. போதும் சொல்கிற அளவுக்கு கடமடை வரைக்கும் போகுது. சரியா? அதனால் தண்ணி பிரச்சனை இல்லை. விவசாயம் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கும் அதில் உட்பட்டவர்கள் தான். விவசாயம், தோட்டம், துறவு எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தண்ணி தாராளமாக கிடைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் செவ்வாய் ஒரு பூமிகாரகன். அவர் வந்துக்கு சுக்கிரன் பார்வை கிடைக்கிறதுனால தோட்டத்துக்கு தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் செவ்வாய் வந்து ஒரு இதுக்கு வருவார், வீடு, மனை, கட்டிடம் ரெண்டுக்குமே செவ்வாய் தான். அதனால் எதிர்பாராமல் உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். திடீர்னு பிளானிங் பண்ணுவீங்க. ஏன்னா 8ஆம் இடங்கிறது திடீர்னு செய்கிற காரியம் தான். செவ்வாய் சுக்கிரன் சம்மந்தப்பட்டதுனால வீடு கட்டுறதுக்கு, இடம் மாறுறது, வீடு மாறுறது, இருக்கிற இடத்த விட்டு நல்ல வீட்டுக்கு போகிறது, இல்லைன்னா வீட்டில் வந்து எதனாச்சும் புதுசாக சில வேலைகள் செய்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, ரிப்பேர் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க் பார்க்குறது, இதில் சில அமைப்புகள்லாம் வரும். சரியா? வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு இன்ஜினியரை வச்சு வீடை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, இது மாதிரி ஆலோசனைக்கு உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் சக்ஸஸாக ஆவீங்க. ஏன்னா அந்த அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வருமானமும் வரும். வீட்டுக்கு வந்து சில காரியங்களும் பண்ணுவீங்க. இப்படி சில எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு வீடு, மனை, இடம் சம்மந்தப்பட்ட இடத்துல நடக்கும். ஓகே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? செவ்வாய் எந்த அளவுக்கு சுபத்துவம் வராரோ அந்த அளவுக்கு 6ஆம் இடம் வளர்க்குதுன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல எது சார் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகம் போகிறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு எல்லாம் ஒன்று தான். ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுத்துறையெல்லாம் ஒன்று தான். மருத்துவம் செய்கிற டாக்டர்கள், அப்புறம் வந்து ஆயுர்வேத, சித்தா, மருந்து சம்மந்தப்பட்ட டாக்டர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? இப்படி பலதரப்பட்ட பலன்களை சுக்கிரன் கொடுக்குறாரு. செவ்வாய் வந்து சகோதர காரகன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவு எல்லாமே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து மிகச்சிறப்பான பலன்களை அடுத்தடுத்து கொடுக்குறாரு. நட்சத்திர சார் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திராடம், திருவோணம்,
அவிட்டம் எங்கள் மகர ராசியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அதில் தான் ட்ராவல் பண்ணுவார். பரவாயில்ல, அவர் உத்தராடத்தில் போகும்போது சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிற 6ஆம் இடத்துல தான் குரு பார்வையில் இருக்கிறாரு. சாரம் கொடுத்தவன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. சூரியன் வந்து 15-11 வரைக்கும் இருப்பார். அதுக்குள்ளேயும் செவ்வாய் வந்து சுக்கிரன் வந்து உத்தராடத்தை விட்டு தாண்டி போயிடுவார். ஸோ சுக்கிரன் சாரம் கொடுத்த சூரியன் நல்ல நிலைமையில் குரு பார்வையில் இருக்கிறாரு, மிகச்சிறப்பு. அடுத்து சந்திரன் சாரம் உங்கள் ராசிக்கு 2 கோடிவன் சாரம், வளர்பெரிய சந்திரனாக இருப்பார், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து செவ்வாய் ஏற்கனவே சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாரு, பிரச்சனையே இல்லை. எதுக்குன்னா ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இது ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்கணும், சூட்சுமம். சரியா? நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நிலைமை நல்லா இருக்கணும்ல. சரியா? ஒரு சேர் மேலே உட்காந்துருக்குறோம், ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம், சேருடைய கால்கள் நல்லா இருக்கணும். அந்த சேருனுடைய கால்கள் திடமாக இருந்தால் தான் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அடுத்து நம்ம காரியங்களை நல்லபடியாக பண்ணலாம். நம்ம எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ அப்போ வந்து நம்ம வந்து வசதியாக இருக்கோன்னு அர்த்தம். வசதியாக இருந்தோம்னா நம்ம சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும், நம்ம திங்கிங் போது நல்லாயிருக்கும், அதுக்கடுத்து நம்ம செயல்பாடு நல்லாயிருக்கும். அதுபோல் தான் கிரகங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இதுதான் தசா புத்திங்கிறோம். இப்போ வந்து மிதுன ராசியில் நீங்கள் வந்து ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மேச லக்கணத்திலே பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ குரு திசை நடக்குது. குரு எங்கே சார் இருக்கிறாரு? குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல எங்கே? தனுசில் இருக்கார். ஒரு பேச்சுக்கு மேச லக்கணம் மிதுன ராசி, 9ஆம் இடம் தனுசில் குரு இருக்கிறாரு. இருக்கக்கூடாது. 9 கூட 9ஆம் இடத்துல இருந்தால் தாப்பனுக்கு ஆகாது, காரகோப பாவனாசி. இருந்தாலும் மற்ற விஷயத்தெல்லாம் செய்வார். ராசியை பர்ஃபெக்டாக பார்ப்பார். ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க, ஆனால் தகப்பனுக்கு ஆகாமல் போயிருக்கோம். சரியா? ஆனால் சூரியன் கெட்டு போயிருந்தால் கூடுதல் ஆகாமல் போயிருக்கும். சூரியன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தார்னா தகப்பன் இருப்பார், ஆனால் தகப்பனுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குருவோம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து குரு திசை நடக்கு. மேச லக்கணம் மிதுன ராசி, நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, திருவாதிரைன்னு வச்சுக்குருவோம். உங்களுக்கு குரு திசை நடக்குன்னா குருவுக்கு சாரம் கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் யாரோட சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்காரு வச்சுக்கோங்க. போராடம் 3ஆம் பாதம் வாங்கியிருக்காருன்னா சூப்பர். சரியா? போராடம் 3ஆம் பாதம் வாங்கியிருக்கிறாருன்னா லக்கணத்துக்கு 2-7 கூடிய நட்சத்திரம், ராசிக்கு 5-12 கூடிய நட்சத்திரம். ஸோ அப்படி பார்த்தோம்னா 2-7-5-12 அருமையான அமைப்பு. சரியா? இவங்க என்ன செய்வாங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி வெளிநாட்டில் வேலை கிடச்சி அங்கே போய் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதுதான் பதில். மேச லக்கணம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, போராடம் 3ஆம் பாதம் வாங்கியிருக்கிறாரு, சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறாரு. அவர் குருதசை நடக்கும்போது கண்டிப்பாக இந்த அமைப்பு நடக்கும். அதுவும் குருதசை சுக்கிர பற்றி வரும்போது கூடுதலாக இருக்கும். சரியா? இந்த அமைப்பு கண்டிப்பாக நடக்கும். யாரோ ஒருத்தருக்கு இந்த அமைப்பு இருக்கும். இப்போ இந்த வீடியோ கேட்குற மிதுன ராசினியர்களுக்கு யாரோ ஒருத்தர் மேச லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குரு 9ஆம் இடத்துல இருப்பார், போராடம் 3ஆம் பாதம் வாங்கியிருப்பார். அவங்களுக்கு குருதசை நடக்கும்போது வயசு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு கிடைக்கும், நான் சொன்ன அமைப்பு கிடைக்கும். திருமணமாகி வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு யோகம் இருந்து அது மூலிமா பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க, பிறந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. இதை வந்து அந்த குரு திசையில் சிறப்பாக நடக்கும். இப்படி வந்து பலன்கள் மாறும். இப்படி பலன்கள் வர்றதுக்கு என்ன காரணம்னா குரு அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கண ராசிக்கு வந்து அந்த கிரகம் வந்து யோக கிரகமாக இருக்கணும். மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து 2-7 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, கலஸ்தர ஸ்தானாபதி. மிதுன ராசிக்கு வந்து 5-12 கூடியவன், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி. 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டை குறிக்கும். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் 9-12 வரும்போது கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க திருமணமாகி வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புவாங்க. இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா? உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே என்னால் பலன்களை சொல்ல முடியும், ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும். அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறான், எந்த வீட்டில் இருக்கிறான், அதை வச்சு சொல்ல முடியும். இப்போ குரு தசைனா 16 வருஷம் சொல்லணும். 16 வருஷம் ஒவ்வொரு புத்தியிலும் எப்படி இருக்குன்னு சொல்லணும். சனி தசைனா 19 வருஷம் சொல்லணும். ஸோ முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. பட் நம்மளோட அப்சர்வேஷன் அண்டு டைம் தான் ரொம்ப முக்கியம். இப்போயே இப்போயே 18 நிமிஷம் பேசிட்டேன், 18 நிமிஷம் பேசிட்டேன். இனிமேல் பேசிட்டே வச்சுக்கோங்களேன், போர் அடிச்சிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் கதை அடிக்கிறீங்க சார், வளன்னு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கதை அடிக்கலை, ஜோதிடத்துக்குள்ளே போகும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மனசில் நிற்கும். நீங்கள் புத்தகம் படிச்சிங்கன்னா மனசில் நிற்காது. சில உதாரணத்தோடு சில கருத்துக்களை சொல்லும்போது இதை கேட்குறவங்களுக்கு மனசில் வாழ்நாள் முழுக்க நிற்கும். ஓகே நேர்களே, அது நமக்கு தேவையும் இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பலன்கள் தான் தேவை, ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் சில நேரத்தில் நான் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி எக்ஸ்ட்ரீம் ஆகிடுறேன். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். என்ன சொல்கிறேன்னா, இப்போ சுக்கிரன் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறார். அடுத்த வரையும் 2 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 5-12 கூடியவன் வந்து 8-9 போகிறதுனால வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், வெளிமாநில தொடர்பு இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் இப்போ ரெடி பண்ணுங்கள். அடுத்த வரையும் காலத்தில் நல்லபடியாக போயிட்டு வரலாம். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். பெண்களால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க, அழுவீங்க, பெண்கள் மேலேயும் பிரியமாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி சார், எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க, மிதுன ராசிக்கு பிரச்சனையே இல்லையா? நீங்கள் சொன்னதில் இப்போ எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, தகட்ட சொல்லிட்டீங்க, தேனாக சொல்லிட்டீங்க.
பாரதியார் சொன்ன மாதிரி இன்ப தேன் வந்து காயுது காது நீலைன்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தேனா காதுக்குள்ளே பாயுது. ஆனால் அப்படி நான் இல்லையே, சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. அப்படின்னா ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு. அது ஒரு வகைக்கு நல்லது இல்லை. இருந்தாலும் வீடு கொடுத்தவன் இப்போ வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் சுபர் பார்வைக்கு வராரு. வீடு கொடுத்தவன் வளர்க்குறதுனால 7ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வரும். இப்போதைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 7ஆம் தேதிக்கு மேலே, டிசம்பர் 7க்கு மேலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். சரியா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இருந்த போதிலும் 6ஆம் இடத்துல புதன் இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. சரியா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கடன், ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறார். கடன், நோய், எதிரி, இதில் 3ல் ஏதோ ஒன்று அலக்கழிச்சிட்டு இருப்பார் உங்களை. ஒன்று கடனாளி ஆக்குவார், இல்லைனா கடனை வாங்கி பணம் திருப்பி கட்ட முடியாமல் வைப்பார், இல்லைனா தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது சில இது இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோக வந்து எதிரிகளால் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சரியா, இந்த அமைப்பில் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். கோச்சாரத்தில் சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கலாம். சூரியனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. சரியா, அதனால் புதன் தான் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்குது, நல்லதான். ஸ்தான லாபம், தனலாபம், சஸ்துர நாசம், ஆரோக்கியம் தான். ஒரு பக்கம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலுமே சூரியன் அதை ஸ்டெபிள் பண்ணுறாரு. குணம் நாடி குற்றம் நாடின்னு சொன்ன மாதிரி புதனால் சில பிரச்சனைகள், ராசிநாதனால் பிரச்சனை வந்தாலுமே சில பிரச்சனை இருக்கும். 4 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறான். வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும், அடிக்கடி பழுது அடையலாம். தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், தாய்க்கு உங்களுக்கு ஆகாமல் போகலாம். தாய் வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் வரலாம், தாயுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாளை கும்பிடுங்க, இல்லைனா பெருமாள் கோயிலுக்கு போங்க. புதனுடைய விஷ்ணு சகசரநாமத்தை சொல்லுங்கள், நல்லபடியாக இருக்கும். இப்போதைக்கு ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறார். வக்கரமானாலுமே அவர் கொஞ்சம் இதில் தான் இருக்கிறார், இயல்பு நிலையில் இல்லை, வித்தியாசமாக தான் இருக்கிறாரு. அதுபோக டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இருந்துக்கோங்க. சரியா, இதுக்கு நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருங்க. உங்கள் இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன், அதுபோக வந்து உங்கள் தனிப்பட்ட முறையில் உடைமைகள், உங்கள் லேப்டாப், உங்களுடைய உடைமைகள்லாம் நிறைய இருக்குது. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஆஃபீஸ் ஐடி, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்குது. அதிலெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. என்ன புதன் வக்கரமானார்னா அதெல்லாம் எங்கேயாவது தொலைச்சி விட்ற மாதிரி இருக்கும், தொலைஞ்சு போயிடும், அப்புறம் தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் கிடச்சிரும், பாட்டு வீட்டுக்குள்ளே போட்டு தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லா வீட்லேயும் நடக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கெல்லாம் வீட்டிலே தான் இருக்கும், எங்கே தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் டூப்ளிகேட் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு வருஷம் போயிடும். டூப்ளிகேட் பாஸ்புக்கை வச்சு ஒரு வருஷம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா பழைய புக்கு கிடைக்கும், பழைய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் கிடைக்கும். இப்படி நிறைய நடந்திருக்கு, என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து புதன் செய்கிற சித்து விளையாட்டுகள் தான். அவர் செய்வார், வச்சுக்கிட்டே இல்லை மறக்க வச்சுருவார். ஏன்னா புதன் வந்து ஒரு ஞாபக சக்தி உள்ள கிரகம். அவர் வக்கரம் அடையும் போது மறதி வந்துடும். மறதி வர்றதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம். சரியா, ஓகே நேயர்களே. மற்றபடி புதனை வணங்குங்க, ராசிநாதனை வணங்க, நல்லபடியாக இருக்கும். இது வந்து கோச்சாரத்துக்கு. அதுபோல் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை இப்படி நடக்கும்போது அந்த தசாபுத்திக்குள்ள தெய்வத்தை கண்டிப்பாக வணங்கணும். அப்படி ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். பிரச்சனை இருக்கிறவங்க அணுகுங்க. சரியா, சும்மா நார்மலாலாம் ஜோதிடம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை இருக்குது, என்னால் அடுத்து மூவ்மெண்ட் பண்ண முடியல, எல்லாம் சூன்யமாக இருக்குது, ஒரு நெருக்கடியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு போயிடும். சில நேரங்களில் நமக்கே தெரியும், ஆகா ஒரு மாதிரியாக இருக்கே, நம்ம லைஃப் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஜோதிடரை பார்த்துருங்க. ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்த்து உங்கள் நோட்டை கொடுத்துருங்க. உங்கள் ஜோதிட புக்கை கொடுத்துட்டிங்கன்னா அவர் பார்த்து சொல்லிடுவார். ஆனால் அவர் வந்து நல்ல தெளிவான ஜோதிடராக இருக்கணும், இறையருள் பெற்றவராக இருக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுனராசினியர்களுக்கு, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.